தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர், தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் மாண்புமிகு வெற்றி தளபதியுடைய தலைமையிலே இன்றைக்கு எல்லா துறையிலும் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வருவாய்த்துறையை பொறுத்தவரையிலும் கல்வித்துறையும் இணைந்து மாணவர்களுக்கு டேட்டா என்று சொல்லப்படுகிற முகவரி, அதேபோல் பிளட் குரூப், ஆதார் அட்டை, கல்வி தகுதி போன்றவை வழங்கலாமா என்று நாங்கள் பரிசீலித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் குறிப்பாக நம்முடைய பகுதியிலே சென்று ஆசிரியர் பெருமக்களுக்காக வருவாய்த்துறையின் மூலமாக 10, 12 படிக்கின்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்குற வழக்கம் உண்டு. அது 5 ஆண்டு காலமாக தொடர்ந்து இந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னால் வருவாய்த்துறை விஓ அலுவலகம் ஆரை தாசில்தாரில் சென்றுதான் அந்த சான்றிதழை பெற முடியும். இப்போது பள்ளிகளில் சென்று அந்த பணிகளை வருவாய்த்துறை ஆற்றி வருகிறது. ஆகவே பள்ளிக்கல்வித்துறையும் வருவாய்த்துறையும் இணைந்து டேட்டா என்று சொல்லப்படுகிற அவருடைய முகவரி, அதேபோல் கல்வி தகுதி, சான்றிதழ் மற்றும் ஆதார் அட்டை QR கோடு மூலமாக வழங்கலாமா என்பதை நாங்கள் பரிசீலித்துக் கொண்டிருக்கிறோம். 2 துறையும் இணைந்து பேசியதற்கு பிறகு அந்த முடிவுகளை மேற்கொள்ள இருக்கிறோம். ஜாதி சான்றுகளை பொறுத்தவரையிலும் அந்த கல்விக்கூடத்திலே ஆசிரியர் கேட்கின்ற அதற்கு மட்டும் 10, 12 அங்கே சான்றிதழ் வழங்குவதற்கு துறையின் சார்பாக தொடர்ந்து இந்த 5 ஆண்டு காலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது தொடர்ந்து நடைபெறும். அதே நேரத்தில் நாம் வழங்கப்படுகிற டேட்டாவில் ஜாதி அடிப்படையில் இருக்காது. ஏனென்று சொன்னால் பள்ளியிலே கொடுத்து விட்டதற்கு பிறகு அதில் இடம்பெறக்கூடாது என்பதுதான் அரசுடைய நோக்கம். ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டிருக்கிற இயக்கம். ஆகவே இந்த இயக்கத்தை பொறுத்தவரையிலும் மாணவர் நலன் கருதி அவருடைய வாழ்க்கையில் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு, விபத்துக்கள் வருகிற போது அந்த டேட்டா என்று சொல்லப்படுகிற அந்த முகவரியும் ஆதார் அட்டையும் இருக்குமேயானால் உடனுக்குடன் அவர்களுக்கு நிவாரணப் பணிகள் ஆற்றுவதற்கும், அதே நேரத்தில் வெளியூருக்கு சென்று திரும்புகிற போது உடனடியாக மற்றவர்களோடு தொடர்பு கொள்வதற்கும் அது ஏதுவாக அமையும். இதை மட்டும்தான் நாங்கள் செய்ய போகிறோம். சில நேரங்களிலே பத்திரிகை செய்தி ஒன்று வந்ததாக எனக்கு செய்தி வந்தது. ஜாதி சான்றிதழை இணைப்பதாக சொன்னார்கள். அதுபோன்ற ஜாதி சான்றிதழை எப்போதும் இணைக்கப் போவதில்லை. மாணவர் தன்னிச்சையாகவே எல்லோரும் ஒன்றுதான், எல்லா மதமும் ஒன்று, எல்லோரும் ஒன்றாக வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய கல்வித்துறையின் மூலமாக நடைபெறுகிற இதுவரை நடைபெற்று கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகள். ஆகவே டேட்டா மட்டும் இருக்கும், பிளட் குரூப் இருக்கும், ஆதார் அட்டை இருக்கும். ஆகவே இதை பயன்படுத்தி கொண்டு எந்த கல்வி 10th + 2 படிக்கின்ற மாணவருக்கு வழங்கலாமா என்பதை பற்றி பள்ளி கல்வித்துறையும் வருவாய்த்துறையும் இணைந்து எப்படி செயல்படுத்தலாம் என்பதை ஆய்வு செய்ய இருக்கிறோம். இல்லை அது இல்லை, அதுதான் சொல்லிட்டேன், தெளிவுபடுத்திட்டேன். அதை திருப்பிட்டு ரிப்பீட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இல்லை, ஏன்னா அது அங்கே கொடுக்குறான், ஸ்கூல்லே கொடுத்துறான். அதுக்கப்புறம் போட்டான்னா அவனுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது. மாணவருடைய உள்ளத்தில் எப்படி இருக்குன்னா அது போடவே கூடாது, அது வேண்டாங்கிறது தானே. எல்லோரும் ஒரே மதம் ஜாதிக்கு அப்பாற்பட்டு தான் பள்ளியில் படிக்கிற குழந்தைங்க இருக்கிற காரணத்தின் அடிப்படையில் அது என்றைக்குமே கொண்டு ஒரு வழக்கமே இல்லை. நான் டேட்டான்னு சொல்கிற போது ஜாதி சான்றிதழ் அங்கே வழங்குகிற போது இந்த டேட்டா வழங்கப்படும் சொன்னே தவிர வேறொன்றும் இல்லை. கொடிவேரி அணையில் சுற்றுலாவுக்கு வர பயணிகள் அங்கே நீரில் மூழ்கி இறக்கும் அந்த அபாயம் அதிகமாகிட்டே இருக்குங்க சார். பேரிடர் மீட்பு வாரியம் இல்லை என்ன நான் சொல்கிறது கேளுங்க. அதில் சுழல் ஒன்று இருந்தது. அதற்காக கிட்டத்தட்ட ஒரு 200 டன் கல் கொட்டணும். பெரிய கிட்டத்தட்ட ஒரு 120 அடி ஆழத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 24 டயாமீட்டர் அளவிற்கு பெரிய ஒரு சுழல் இருந்தது, குழி. அதில் 91 பேர் இழந்தார்கள். அதில் இனி அதுபோன்ற டெத்துக்கள் இதுவரையிலும் என்னுடைய கவனத்திற்கு வரவில்லை. இதற்கு முன்னால் எங்கள் எல்லாம் சரி செய்ததற்கு பிறகு இதுவரையிலும் விபத்துக்கள் இல்லை. யாராவது நீச்சல் தெரியாதோ யாராச்சும் போய் அங்கே போய் குளிச்சுட்டு இருந்தாங்கன்னா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஆழத்தை தெரியாதவர்களுக்கு அதெல்லாம் அங்கே அறிவுரை வழங்கப்பட்டு வருகிறது. மீனவர் சங்கம் அங்கே தயாராக இருக்கிறது. இங்கு நீச்சல் தெரியாது அனுமதிக்கக்கூடாது என்று பொதுப்பணித்துறையை
உத்தரவு வழங்கியிருக்கிறது. கீழே இருக்கிற அருவியிலே குளித்துக் கொள்ளலாமே தவிர மேலே ஆற்றங்கரையில் இருக்கிற சட்டை போட்டிருக்கிற அணை தேங்கி இருக்கிற தண்ணீரில் யாருமே நீச்சல் அடிக்கக்கூடாது என்பதுதான் இதுவரையிலும் இருக்கின்ற வழக்கம். பேரிடர் மீட்புத்துறை சார்பில் அந்த இடத்துக்கு நிரந்தர பாதுகாப்பு மையம் ஒன்று அமைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக சுற்றுலா பயணிகள் கோரிக்கை வச்சுட்டே இருக்காங்க சார். 2 பகுதியிலையும் வந்து குளிக்கிறாங்க, குளிச்சுட்டு வந்து நீரில் மூழ்கி கிடக்குறாங்க. அதனால நிரந்தரமா அந்த இடத்துக்கு வந்து பேரிடர் மீட்பு படை வந்து ஒரு இல்லை ஒன்றும் வேண்டியதில்லை, அதற்கான இல்லை ஒரு மையம் வேண்டியதில்லை. அதற்காக பெயர் பலகை வைக்கலாம். இது இவ்வளவு ஆழம் இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது, நீச்சல் தெரியாதவர்கள், இதில் நீச்சல் தெரியாதவர்கள் அந்த ஆற்றின் அணை மீது நீரிலே நீச்சல் அடிக்கக்கூடாது என்பதையெல்லாம் அவர் வேணால் போர்டாக வச்சிடலாம். ஜனநாயகன் பட தயாரிப்பாளர் வெங்கட நாராயணா கர்நாடகத்தை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டுக்கு பிரதிநிதியாக இருப்பார் அப்படிங்களா கேட்டு. இல்லை, பொதுவாக வந்து பிரதிநிதிகள் நியமிப்பது அரசுடைய கொள்கை முடிவுகள். அது இந்தியாவில் இருக்கிற எல்லோருக்கும் அந்த சம உரிமை இருக்கிறது. ரெப்ரஸன்டேட்டிவ்னு சொன்னீங்கன்னாவே இந்தியாவிற்கு தான், அவங்க டெல்லிக்கு தான் போகிறாங்க. அதனால் ஒரு பெரிய தவறுகள் கிடையாது. இப்போ மேகதாது இஷ்யூ இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் அங்கே பேசும்பொழுது இல்லை அவர் நம்ம தமிழ்நாட்டுக்கு சாதகமாக பேசுவாராங்கிறதா சார். ஏன்னா தமிழ்நாட்டில் வேறு 100% நம்முடைய முதல்வரால் நியமிக்கப்பட்ட அத்தனை பேரும் தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுப்பார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் அனைத்து திட்டங்களையும் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற கொண்டு வருகிற திட்டங்களாக இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் நதிநீர் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, முழுமையாக அதற்காக வாதிடுவதற்கும் அதே நேரத்தில் குரல் கொடுப்பதற்கும் நியமிக்கப்பட்ட அத்தனை பேரும் தயாராக இருக்கிறார். விஜயபாஸ்கர் இல்லை ஒரு டிஸ்கஷன் ஓடிட்டு மத்திய அரசு பேரிடர் மீட்பு துறைக்கு 1000 கோடி விடுவிச்சிருக்காங்க சார். இல்லை மொத்தமாக வந்து நிதிகளை ஒதுக்குவது என்பது ஆண்டுதோறும் ஒதுக்கின்ற நிதி. எல்லா மாநிலத்திற்கும் எப்படி குறிப்பிட்ட அளவிற்கு மக்கள் ஜனத்தொகை இருக்கிறது, எந்த மாநிலங்களில் இயற்கையில் இடர்பாடுகள் இருக்கிறது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்தந்த மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி நிதிகளை ஒதுக்குறாங்க. இப்போ ஆந்திராவுக்கு அடிக்கடி சைக்ளோன் வந்துடும், உங்களுக்கு டைரெக்ஷனாக அடிக்கடி அங்கே தான் பாதிக்கும். நெல்லூர் போன்ற பகுதிகள் இப்படி நிறைய இடத்துல அந்த பர்டிகுலர் பிளேஸ் இருக்கிற மாநிலத்திற்கு கூடுதல் நிதியும் மற்ற மாநிலத்திற்கு குறைவான நிதிகளும் வழங்குகிறார்கள். இந்த நிதி இன்னும் கூடுதலாக எங்களுக்கு தேவைப்படும். பேரிடர் மீட்பு பணியை பொறுத்தவரையிலும், மேலாண்மை துறையை பொறுத்தவரையிலும், வெள்ளச்சேதங்கள் வருகிற போதும் வருகிற போது இன்னும் கூடுதலாக நிதிகள் பெறுவதற்கு அந்த நேரத்தில் நம்முடைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம். முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசை அணுகி அந்த நிதிகளை பெற்றுத் தருவதற்காக இல்லை, யாரோ சொல்கிற கருத்துக்களும் நம்ம பதில் சொல்ல முடியாது. வழங்குவதோ இல்லையோ என்பது முடிவு செய்ய வேண்டிய தலைமை. ஆகவே இந்த தலைமை தான் முடிவு செய்ய வேண்டும் என்று வழங்குகிறார்களா, இவர்களுக்கே சீட்டா இல்லையா என்ற கேள்விக்கெல்லாம் இப்போது இடமில்லை. இல்லை, அவர் தான் யோசிச்சு சொல்லணும். அவர் கையில் தான் முடிவு செய்யாதுங்க சார். கொங்கர்பாளையம் பகுதியில் வினோபா நகர்ல சார் பூமிதான நிலத்தின் கீழே வந்து ஒரு 100க்கும் மேற்பட்டவர்கள் இதுவரைக்கும் பட்டா இல்லாமல் இருக்காங்க. இல்லை, 94 பேர்களுக்கு வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. நான் இருக்கிற போதே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருப்பது 17 பேருக்கு கொடுக்கவில்லை. அந்த 17 பேர்களுக்கும் வீடு கட்டியிருக்கிற அத்தனை பேருக்கும் வழங்கப்படும். நிலப்பட்டாவை பொறுத்தவரையிலும் இதுவரையும் தமிழ்நாட்டில் பூமிதான இயக்கத்தில் இருக்கின்ற இதுவரையிலும் வழங்கப்படவில்லை. அதை பற்றி அடுத்த கூட்டங்கள் நடைபெறுகிற போது அதை பற்றி நான் தான் அந்த கூட்டத்துக்கு தலைமையேற்கப் போகிறேன். ஆகவே அப்போது வருகிற போது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்பதை ஆய்ந்து அந்த முடிவுகளை மேற்கொள்வோம். இதற்கு முன்னாலே இந்த துறையை பொறுத்தவரையிலும் கதர் துறையில் இணைக்கப்பட்டிருந்தது. இப்போது மாண்பு முதல்வர் அவர்கள் வருவாய்த்துறையின் மூலமாகவே அந்த துறை இணைக்கப்பட்டிருக்கு. பூமிதான நிலங்களுக்கு வந்து சார் அந்த மின் இணைப்பு வழங்குறதுல மிகப்பெரிய சிக்கல் இருக்குங்க சார். இதில் வந்து அந்த நில வகைப்பாடை வந்து மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க இல்லை, பொதுவாக மின் இணைப்பை பொறுத்தவர்களுக்கு என்ஓசி நாங்கள் கொடுத்துட்றோம். அதில் தாமதமே கிடையாது. யார் கேட்டாலும் என்ஓசி கொடுத்துருவோம். இபியில் அது கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி அக்ரிகல்ச்சர் இருக்குது. அவங்க வந்து அரசு வருவாய்த்துறையின் மூலமாக அவருடைய லேண்டுடைய பவுண்ட்ரி பூராமே நாங்கள் கொடுத்துறோம், மார்க் பண்ணி கொடுத்துறோம். வருவாய்த்துறையின் மூலமாக அவங்க என்ன கிராப் எடுக்கிறாங்கிறது என்ட்ரி போட்டுறவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கிராப். ஆகவே அதை பொறுத்தவரையிலும் உண்மையே யார் கேட்கிறார்களோ அவருக்கெல்லாம் வழங்கி கொண்டிருக்கோம். தக்கல் கேட்டிருப்பாங்க சில பேர், அது சீனியாரிட்டி இருக்குது, அதனால் டிலே ஆகிடுது.
இல்ல அவங்களுக்கான பட்டாவில் வந்து எந்த ஒரு இல்லை பட்டாவை பொறுத்து வீட்டுமனை பட்டா அனைவருக்கும் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்து 94 பேர் கொடுத்தாகிவிட்டது. இன்னும் 17 பேர் இருக்கிற அவர்களுக்கும் கொடுக்கப்படும். மாவட்டத்தில் எவ்வளோ பேர் பட்டா கேட்டு மனு பண்ணியிருக்காங்க? எவ்வளோ பேர்? இல்லை இனிமேல் தான் தெரியல. இல்லை இப்போ தான் கேம்பே போடுறாங்க. இன்றைக்கி தான் அந்தியூரில் கேம்ப் போடணுங்க. ஒவ்வொரு தொகுதியும் கேம்ப் போடும்போது எவ்வளோ பேர் பட்டா கேட்குறாங்கன்னு தெரியும். அந்தியூர், கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம் பகுதியில் கூடுதலாக பட்டாக்கள் வழங்க வேண்டியிருக்கிறது. விரைந்து அதை வழங்குவதற்கு முதலமைச்சர் ஒப்புதலோடு நடவடிக்கை எடுக்கப்படும். புதிய தீயணைப்பு நிலையங்கள் வந்து எங்கே ஏற்படுத்தப்படுதுங்க சார்? அந்த இடத்த பார்த்துருக்கேன். 3 இடம் கேட்டிருக்காங்க அவங்க. வட்டாட்சியர் அலுவலகம், அதே மாதிரி வந்து கோட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள கேட்குறாங்க. இன்னொரு இடம் 3 இடம் சாய்ஸ் கொடுத்தாங்க. 3 இடமே அரசுக்கு தேவையான நிலங்கள் தேவைப்படுகிறது. ஆகவே அதில் ஹைவேஸ் உள்ளே கேட்டாங்க. அந்த கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல அதுக்குள்ளே கேட்டாங்க. ஹைவேஸை பொறுத்து தார்ட்டின் நிறைய வைப்பாங்க. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தார்ட்டின் வைப்பாங்க. அந்த இடமே அதுக்கு மேலே போதாது. ஆகவே தான் அந்த எந்த இடத்தை தேர்வு செய்வது நாங்கள் ஆய்ந்து வருகிறோம். அருகாமையிலே ஏதாவது இடம் இருக்குமே ஆனால் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். விரைந்து அவள் கேட்டிருக்கிற ஒரே ஒரு இடம் இந்த கோழிப்பண்ணை இருக்கிறதே புலவு காளிப்பாளையத்துக்கு அருகாமையில் அந்த இடத்தை தேர்வு செய்து அவருக்கு வழங்கலாம் என்ற முடிவு செய்யப்பட்டிருக்கு.